யானை தேய்ச்சதா? யானை தேய்ச்சது யானை வந்து மண்ணு போட்டுரும் அது மேல போட்டுக்கிட்டு அப்படியே வந்தோடனே அது உடம்பெல்லாம் அரிக்கும் போது இந்த பாறையில வந்து தேய்க்கும். உடம்பு தேய்க்கும் போது இந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா இந்த மண்ணு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மேல அப்படி வரும். யானை வந்துட்டு போகும்னா இங்க நைட்டு யானை வந்துட்டு போயிருக்குது. இந்த மண்ணை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, இந்த மண்ணை தடவி இப்படி நெத்தியில தேய்ச்சிப்பேன். நெத்தியில தேய்ச்சாக்கோ மனுஷனுடைய வாடை போயிடும், யானையினுடைய வாடை இருக்கும். அப்ப யானை வந்து இவன் நம்பால் தாண்டா அப்படின்னு நினைச்சுக்கும். நல்ல இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறீங்க. இல்ல அதுக்கு இல்ல, சில நேரத்துல இந்த இது கூட போட்டுக்குவேன் நான். யானை லத்தி, அந்த லத்தி எடுத்து உடம்பு தேய்ச்சிப்பீங்களா? தேய்ச்சிக்குவேன். உடம்புல தேய்ச்சிக்கிட்டா நம்மளுடைய இது வராது. 15 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் வந்துட்டோமா? 5 கிலோமீட்டர் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பெரிய டேஞ்சரஸான பாலம். இது ஐயோ சரியான டேஞ்சரஸான பாலம். ஆமா, அண்ணன் நடந்து வராப்புல பாருங்க. அவருக்கு நம்ம வந்து மனசை எந்த வீட்டிலையோ சிதறப்படக்கூடாது. நம்ம கண்ணும் கருத்துமா இந்த பாலத்திலேயே நம்ம கவனம் இருக்கணும். நல்ல ஆழம். ஆமா, நல்ல ஆழம். கீழே விழுந்தா அதோட எடுக்கிறதுக்கு வேற யாரும் இது வர முடியாது, இறங்க முடியாது கீழே. எத்தனை அடி அதுல? இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 அடி இருக்கும். 80 அடியா? 80 அடி இருக்கும். சரியான ஆழம். அப்படி எடுக்கிறதுக்கு வேற யாராச்சும் தான் வரணும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா புத்திசாலித்தனமா கரெக்டா இந்த இடத்துல வரணும். இது ரொம்ப டேஞ்சரான பாலம். பாத்தீங்கன்னா சரியான பாலம் இது, ட்ரெயின் பாலம் இது. கீழே 80 அடியா? இத்தனை வருஷம் அதெல்லாம் வந்திருப்பீங்கல்ல? ஆமா. இதுல யானை இதெல்லாம் பாத்திருப்பீங்க. அது விரட்டின அனுபவம் இருக்கா? விரட்டின அனுபவம் இருக்கு. எப்போ? அந்த இடத்துல வந்து வரும்போது அங்க வந்துருச்சு யானை. இங்க இந்த இடத்துல வந்துருச்சு. நான் பாலத்து மேல நின்றுட்டேன். பாலத்து யானை வராது, அதனால பாலத்து மேல நின்றுட்டேன். அது வந்து சத்தம் போட்டு அப்படி கீழே இறங்கி அப்படி போயிடும். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யானை போன பின்னாடி நான் போவேன். நேராகவே முட்டிட்டோம். நேராகவே முட்டினோன்னு அந்த யானைக்கு வந்து ஆனால் ஒன்றும் பண்ணல. இவ்வளவு டிஸ்டன்ஸ் கூட இல்லாது. ஒரு யானை அந்த இடத்துல பில்லு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது பேக் சைடுல போயிட்டான். நீங்களா? நான் அது முன்னால பில்லு சாப்பிட்டுட்டு இருக்குது. நான் பேக் சைடுல போன உடனே அப்புறம் அந்த வாழை பார்த்த உடனே தெரிஞ்சு ஐயோ யானை நிற்கிறான்னு. அப்புறம் போன வழியில் ஓடியான்ட்டேன். நல்ல வேலை திரும்பி பார்த்து இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கும். சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? சிறுத்தை ஒரு டைம் பார்த்துருக்கேன், ஒரே டைம். அது பாறை மேலே உட்காந்துருந்துச்சு, வெயில் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னை பார்த்தா கொஞ்ச நேரம் போட்டு அது எட்டி குதிச்சு ஓடி. இப்போ உங்க வீட்டம்மா ஒருத்தர கூட்டு வந்தீங்கல்ல, அது இந்த இடத்துலதான் நான் வந்து போயிட்டு வரேன். அப்ப இங்க கூட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து என்னுடைய ரூட் பூரா சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா நான் இந்த வழியில தான் வருவேன். இந்த வழியில போகும்போது இந்த வழி இப்படி நான் வரும்போது யானை என்னை பிடிச்சிருச்சுன்னா கூட நான் உனக்கு போன்ல இந்த இடத்துல என்னை யானை பிடிச்சிக்கிச்சின்னு நான் சொல்லுவேன். சொன்னோடனே நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு நீ ஐடென்டி பண்ணிட்டு நீ வந்துடணும். அதுக்காகத்தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி என்னை யானை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது இங்கே வந்து பார்த்தாக்கா அப்புறம் இங்கே வந்து தேடுதான் என் ஒரு பக்கத்தில் நான் கிடப்பேன். அதுக்காகத்தான் அது கூட்டிகிட்டு வந்தேன்.